திருச்சி ஜீயபுரம் பகுதியில் விவசாயிகள் பயன்பாட்டில் இருந்த ரயில்வே கேட்டை மூடிய ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து ரயில் மறியலில் ஈடுபட்ட ஐயாக்கண்ணு உள்ளிட்ட 200 விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ் வணக்கம். விவசாயிகள் பயன்பாட்டில் இருந்த ரயில்வே கேட்டை மூடியதற்கான காரணம் என்ன? ரயில்வே தரப்பில் என்ன கூறப்படுகிறது? மேலும் 200 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கள நிலவரம் என்ன? வணக்கம். அதாவது திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அருகே பார்த்தோம்னா ரயில் நிலையத்தில் 3 ரயில்வே கேட்டுகள் உள்ளது. அதில் ஒன்று பொது பாதையாகவும் இரண்டாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ் வாலா பி தி பாஸ். விவசாயத்திற்கு தேவையான விவசாய பொருட்கள் எடுத்து செல்வதற்காக டிராக்டர், அறுவடை இயந்திரங்கள், உழவு உபகரணங்கள் செல்வதற்காகவும் விவசாயிகள் அன்றாடம் தொடர்ந்து இத்தனை நாட்களாக பயன்படுத்தி வந்துள்ளனர். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக பயன்படுத்திய அந்த ரயில்வே கேட் பாதையானது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக 1.5 மாதங்களாக அந்த கேட்டானது பூட்டப்பட்டுள்ளது. அந்த ஒரு கேட்டானது பூட்டப்பட்ட நிலையில் இதன் காரணமாக விவசாயிகள் அறுவடை செய்வதற்காகவும் நெல், வைக்கோல் போன்றவற்றை அந்த உழவு வேலை பார்ப்பதற்காக அந்த இயந்திரங்கள் எடுத்து செல்வதற்கு மிகவும் ஒரு சிரமத்தை சந்தித்துள்ளனர். இதன் காரணமாக இந்த ரயில்வே அதிகாரிகளிடமும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகிய இந்த இது சம்பந்தமான துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தொடர்ந்து விவசாயிகள் மற்றும் அந்த ஊர் பொதுமக்கள் அனைவருமே மனு அளித்தும் இது தொடர்பான அந்த பிரச்சனைகளை விளக்கி கூறியும் எவ்வித விளக்கமும் அளிக்காமல் அந்த ரயில்வே கேட் பூட்டியதன் காரணமாக விவசாயிகள் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில திருச்சியிலிருந்து சேலம் நோக்கி சென்ற பயணிகள் ரயிலை இன்றைய தினம் மறித்து விவசாயிகள் 200க்கும் மேற்பட்டோர் அந்த ரயில் முன்பாக அமர்ந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் காரணமாக அந்த ரயிலில் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக அங்கே நின்று கொண்டே இருந்தது. உடனடியாக அந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்த இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த விவசாயிகளை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த ரயிலானது அங்கிருந்து சேலம் நோக்கி புறப்பட்டு சென்றது. இந்த திடீர் போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் வெறும் பரபரப்பு ஏற்படுத்தியது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தினேஷ். பஞ்சாபில் விவசாய சங்க தலைவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் திருப்பூரில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ராஜா உள்ள போயிடாத போட்டு எடுத்து. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். அருண்குமார் வணக்கம். பஞ்சாபில் விவசாய சங்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் என்ன கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள்? காட்சிகளையும் பார்த்தோம். பெண்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போதைய கள நிலவரம் என்ன? வணக்கம். பஞ்சாப் அரசு மற்றும் மத்திய அரசு இணைந்து பஞ்சாபில் விவசாய சங்க தலைவர்கள் மற்றும் விவசாயிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த பின் மறியலுக்கு சென்றவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனை கண்டிக்கும் வகையில் அவர்களை விடுதலை செய்யும் கோரிக்கையும் வலியுறுத்தி இன்று தமிழக விவசாய சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் மத்திய அரசு கடந்த 2014 ஆண்டு தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவுடன் 50% சேர்த்து MS சாமிநாதன் குழுவில் அறிக்கையை அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்து மத்திய அரசு இதுவரை எந்தவித வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என இதனை கண்டிக்கும் வகையிலும் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் பெங்களூரு எர்ணாகுளம் இன்டர்சிட்டி ரயில் வருவதற்கு முன்பு நடைமேடையில் காத்திருந்தவர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் திடீரென ரயில் வந்ததும் தண்டவாளத்தின் முன்பு அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தகவல்களுக்கு நன்றி அருண்குமார்.